அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸில் சம்மன் கேஸ் அண்ட் வாரண்ட் கேஸ். ஒரு சில நேரங்களில் ரெண்டுத்தையும் கேட்குறாங்க, ஒரு சில நேரங்களில் தனித்தனியாக கேட்குறாங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் மிக எளிமையாக இதற்கு பிறகு எழுதிவிடலாம். சம்மன் கேஸ் வாரண்ட் கேஸ்னால் என்னென்னா, சிறிய குற்றங்களுக்கு உண்டான கான்செப்ட், பெரிய குற்றங்களுக்கு உண்டான கான்செப்ட். இதை தானே நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வரோம். இது என்ன புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதை தான் நான் இந்த இடத்துலையும் சொல்ல போகிறேன். நீங்கள் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், காக்னிசபிள் அஃபென்ஸ், பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ், காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், இதைத்தான் இந்த இடத்துலையும் எழுத போகிறீங்க. சம்மன் கேஸ்லையும் வாரண்ட் கேஸ்லையும் பெருசாக ஒன்றையும் வித்தியாசம் இருக்காது. இந்த சைடில் ஒரு 5 செக்ஷனையும் இந்த சைடில் ஒரு 5 செக்ஷனையும் இல்லை உங்களுக்கு வேறு எதனா தெரிஞ்ச செக்ஷனையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, படித்து வச்சுட்டிங்கன்னா, இந்த கான்செப்ட் எல்லாத்துக்குமே பொருந்தி வரக்கூடிய கான்செப்ட் தான். சம்மன் கேஸ்னால் என்னென்னா, ஸ்மால் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. சிறிய குற்றங்கள் சம்மன் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். சம்மன் கொடுத்தா மட்டும் போதும். ஆக்சுவலாக பெயில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள். வாரண்ட் கேஸ்னால் பெரிய குற்றங்கள், வாரண்ட் இஷ்யூ பண்ணி தான் அவரை வர வைக்கணும். அப்படின்ற போது கண்டிப்பாக வாரண்ட் கேஸாக இருந்தால் மட்டும்தான் அது பண்ணப்படும். அது பெரிய குற்றங்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கே தெரியும் சிறிய குற்றங்கள் பெரிய குற்றங்கள் எப்படி எப்படி இருக்கும்னு. நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் அது சிறிய குற்றங்கள், கைது செய்யா குற்றங்கள். அதுக்கு கைது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா ஒரு சம்மனை கொடுத்து இந்த டேட்டில் நீங்கள் ஆனரபிள் கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் அவங்க வந்துடணும். காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா கைது செய்யும் குற்றங்கள். இதற்கு பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டுடைய அனுமதி இல்லாமலும் அவர்களை கைது செய்யலாம். வாரண்ட் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணணும். இதெல்லாம் தான் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை மெருகு ஏற்றும். அதே போல் பிணை விடும் குற்றங்கள், பிணை விடா குற்றங்கள். பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் பேசிகிட்டு இருக்கோம். மிக அற்புதமாக உங்களுக்கு தெரிய வருது. பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ், பிணை விடா குற்றங்கள். பிணை விடா குற்றங்கள் சைடில் யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வாரண்ட் கேஸ் தான் இருக்குது. பிணை விடும் குற்றங்களில் யார் இருக்கிறது? சம்மன் கேஸ் இருக்குது. இவ்வளோ தான் வித்தியாசம். செக்ஷன் 2 சப்கிளாஸ் W வந்து சம்மன் கேஸை டிஃபைன் பண்ணி சொல்லுது. செக்ஷன் 2 சப்கிளாஸ் X பார்த்தீங்கன்னா வாரண்ட் கேஸ்னால் என்னன்றதை சொல்லுது பிஎன்எஸ்எஸ்ல. சம்மன் கேஸ் என்பது 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு குறைவான தண்டனைகள் உடைய குற்றங்களை செய்திருந்தால், இவை தீவிரமற்ற குற்றங்களாக இருப்பின், இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மன் கேஸுகளாக பார்க்கப்படுகிறது. அந்த குற்றவாளிக்கு வெறும் சம்மன் மட்டும் அனுப்புனா போதும், வாரண்ட் தேவையில்லை அவருக்கு. சம்மனை பெற்றுக்கொண்ட குற்றவாளி சம்மனில் குறிப்பிட்டுள்ள தேதியின்படி அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகணும். ஆஜர் ஆகலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வாரண்ட் கேஸாக மாறும். நோட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்லையும் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வாரண்ட் கேஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரண்ட் கேஸ் என்பது 2 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தண்டனையுடைய குற்றங்கள். இதற்கு முன்னாடி சிஆர்பிசியில் 3 ஆண்டுகள் இருந்தது. பிஎன்எஸ்எஸ்ல 2 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்கு. வழக்கு விசாரணைக்காக வாரண்டை கொடுத்து அவர்களை கூட்டிகிட்டு வரலாம். ஒன்று அரெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா வாரண்டை கொடுத்து இந்த தேதியில் நீங்கள் வாங்கன்னு சொல்லலாம். அது குற்றத்தின் தன்மையை பொறுத்து மாறும். அவர்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்க பெயிலின் அடிப்படையிலையும் மாறிடும். அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா வெறும் வாரண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த டைமில் அவர் ஆனரபிள் கோர்ட்டில் ஆஜராகி அவருடைய நீதியை அவர் பேசலாம். நான் குற்றமற்றவன் அப்படின்ற மாதிரி அங்கே நிரூபிக்கலாம். ஸோ வாரண்ட் கேஸுக்கும் சம்மன் கேஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எல்லாத்தையும் எழுதணும். இந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எல்லாத்தையும் எழுதணும். எல்லாத்தையும் டச் பண்ணாமல் இருக்க முடியாது. இதற்கு முந்தின வீடியோவில் நான் தான் சொன்னேன், ஒன்றை தொட்டு வருகிறது தான் இந்த கிரிமினல் கான்செப்ட். ஒரு அஃபென்ஸை கேட்டாங்கன்னா நீங்கள் அரெஸ்ட்டு எழுதாமல் இருக்க முடியாது. அரெஸ்ட்டுன்னா நீங்கள் வாரண்ட் எழுதாமல் இருக்க முடியாது. வாரண்ட்டுனா நீங்கள் பெயிலபிள் நான் பெயிலபிள் இருக்க முடியாது. காக்னிசபிள் நான் காக்னிசபிள் எழுதாமல் இருக்க முடியாது. நான் காம்பவுண்டபுளாக எழுதாமல் இருக்க முடியாது. அது பெயிலபிளாக நான் பெயிலபிளாக எழுதாமல் இருக்க முடியாது. காக்னிசபிளாக நான் காக்னிசபிளாக எழுதாமல் இருக்க முடியாது. ஸோ இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றை தொட்டு வருவதால் நீங்கள் தெளிவாக நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக உங்களுடைய ஆன்சர்ஸை அழகாக ஃப்ரேம் பண்ணலாம். மிக அற்புதமான மதிப்பெண்களை பெறலாம். கண்டிப்பாக சாரதி லா ஸ்டடீஸில் இந்த வார்த்தைகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் அழகாக உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள்
உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக எழுதுவீங்க. இந்த வீடியோவை நான் இதோடு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.